முருங்கைக்காய் கூட்டு வச்சேன். அதுக்கு ஒரு தாளி போட்டுருவோம். முருங்கைக்காய் கூட்டு எப்படின்னா, நான் மற்றவங்க எப்படி வைக்கிறாங்களோ நான் வைக்கிற முறையை சொல்கிறேன். அறுத்து அலசிட்டு தேங்காயும் சின்ன சீரகம் போட்டு அரைச்சிக்கிடுவேன். இத்தனை மிளகா பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு. நான் இத்தனை மிளகா பொடி தான் போடுவேன் காரத்துக்கு. போட்டுக்கிட்டு சின்ன வெங்காயத்தை நச்சு போட்டுருவேன் வேகையிலேயே. மஞ்சள் பொடி, சின்ன வெங்காயத்தை நச்சு அதில் போட்டு ஒன்றா வேக வச்சுருவேன். தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி இந்த வேக வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு தான் இது. முருங்கைக்காய் சீசனில் அந்தந்த சீசனில் அதை சாப்பிட்டுக்குறோம். எங்களுக்கே மரம் இருக்குது, அதனால வாங்கலாம் கடையிலலாம். எங்கள் மரத்துலேயே குடும்பம் இருக்கான் நிறையா இருக்குது. என்ன பண்ணுறேன், விளையும் தான். தாளிச்சதை அதில் ஊற்றினா முருங்கைக்காய் கூட்டு ரெடி. மிளகாப்பொடி எல்லாமே போட்டாச்சு. போட்டுகிட்டே வேக வச்சேன். தாளித்து அதில் ஊற்றினாலே முருங்கைக்காய் கூட்டு ரெடி. இதில் கமெண்ட்டை சொல்லுங்கள்.